இல்லை அந்த பேர் எழுதாம இருக்கிறீங்களா? கொடுத்துடுங்க. சரி, கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். பாருங்க, இப்ப முதல் 2 வகுப்புலையும் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம கெமிஸ்ட்ரி என்றா என்னன்னு காய்ச்சணும் இல்லையா? சொல்லுங்க ஒருக்கா, கெமிஸ்ட்ரி என்றா என்னது பிள்ளைகள்? சடப்பொருள்ற இயல்பு நடத்தை பற்றிய கற்றல். விளங்குதா? சடப்பொருள் அணுக்களால உருவாக்கப்பட்டதுன்னு தெரியும். ஆனால் அணுன்றது இடையில வந்த கொள்கை இல்லையா? ஆரம்பத்துல என்ன யோசிச்சாங்க? சடப்பொருளை பிரிச்சு கொண்டு போய்க்கல பிரிக்க முடியாத ஒரு கட்டம் பெறும். ஸோ அதுதான் அணு, அது கோளமானது அப்படி என்றெல்லாம் யோசிச்சாங்க இல்லையா? அணு கொள்கை எழுதணும் இல்ல? ஓகே, சரி. இப்ப ஆரம்பத்துல அணு உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், பிரிக்க முடியாதுன்னு நம்புனாங்க. ஆனா பிற்காலத்துல அணுவை விட மிகச் சிறிய துணிக்கைகள் என்ன செய்யப்படுது? கண்டறியப்படுது. அப்படி அணுவுக்கு உள்ள இருக்கிற மிக பிரதானமான 3 துணிக்கைகள் பற்றி நம்ம படிக்க போறோம். புரியுதா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த முதலாம் பாடத்தை பொறுத்த மட்டும் மொத்தம் எத்தனை பகுதிகள் இருக்குது பிள்ளைகள்? சொல்லுங்க. 1.1 இருந்து 1.6 வரைக்கும் மொத்தம் 6 பகுதிகள் இருக்கு. புரியுதா சொல்றது? ஃபைனல் எக்ஸாமை பொறுத்த மட்டும் இந்த முதலாம் பாடத்துல இருந்து மட்டுமே ஒவ்வொரு வருஷமும் 3 அல்லது 4 கேள்விகள் பகுதி 1 வரும். புரியுதா சொல்றது? முதலாம் பாடம் 2ஆம் பாடம் ரெண்டும் சேர்த்து தான் கேள்வி வரும் பிள்ளைகள். பெரும்பாலும் ரெண்டையும் சேர்த்து பகுதி 1 பாத்தீங்கன்னா ஒரு 8 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். 50 கேள்வியில முதலாம் பாடம் 2ஆம் பாடம் ரெண்டையும் சேர்த்து, இந்த ரெண்டையும் சேர்த்து பொது ரசாயனம்னு சொல்லுவோம். அலகு 1 அலகு 2 ரெண்டையும் சேர்த்து பகுதி 1 ஒரு 8 கேள்விகள் வரும் பிள்ளை. பகுதி 2 பொறுத்த மட்டும் முதலாவது அமைப்பு கட்டுரை, நான் போன வகுப்பு காய்ச்சிருப்பேன் இல்லையா? மொத்தம் எத்தனை அமைப்பு கட்டுரைகள் இருக்குது? 4. ஸோ இந்த 4ம் கட்டாயமான வினாக்கள். கேள்வி இருக்கும், கேள்வி கீழே இடைவெளி விட்டுருப்பாங்க. அந்த இடைவெளியில என்ன செய்யணும்? விடையை எழுதணும். புரியுதா? கட்டுரை வினாக்கள் இந்த முதல் 2 பாடத்திலையும் பெறாது. அப்ப மொத்த கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னால் இதுல ஒரு 8 புள்ளிகள் வரும். இதுல முதலாவது அமைப்பு கட்டுரைக்குள்ள ஒரு அமைப்பு கட்டுரைக்கு 5. ஸோ 1000க்கு பார்ப்பாங்க. கடைசியில 50க்கு மாத்துவாங்கன்னு சொன்னேன்ல நான். போன வகுப்பு காய்ச்சி நான் போன வகுப்பு வராதாக்கள் நான் அந்த வீடியோ போடுறேன்னு பாருங்க. அப்ப மொத்தமாக இந்த முதல் 2 பாடத்திலையும் இருந்து உங்களால ஒரு 13 14 புள்ளிகளை என்ன செய்யலாம்? இலகுவாக எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்ல பிள்ளைகள், இந்த முதல் 3 பாடங்களும் உங்களுக்கு தெளிவாக இருந்தால் மட்டும்தான் பின்னிக்கு இருக்கிற பெரிய பெரிய இலைகள் என்ன செய்யும்? புரியும். விளங்க சொல்றது? இந்த முதல் 3 பாடங்களை நீங்க விட்டுட்டீங்கன்றால் அங்கால பின்னிக்கு இருக்கிற பாடங்கள் படிக்கல உங்களுக்கு விளங்காது. புரியா சொல்றது? வகுப்புல சொல்லக்குள்ள கொஞ்சம் விளங்குற மாதிரி இருக்கும், ஆனா உண்மையில விளங்காது. அப்ப இந்த முதல் 3 பாடங்களும் அடிப்படையானது. இந்த 13 14 மார்க்ஸை தாண்டி மீதி இருக்கிற அங்க பின்னிக்கு இருக்கிற பாடங்களை படிக்கிறதுக்கு இந்த 3 பாடமும் அவசியமா தெரிஞ்சிருக்கணும். அதுலயும் நான் சொன்ன மாதிரி இந்த 1.1ன்றது கஷ்டமே இல்லை பிள்ளைகள். அது ஒரு கதை மாதிரி இல்லையா? வரலாற்றுல நடந்த சம்பவம். உண்மையிலே அது நம்ம கெமிஸ்ட்ரி இல்லை, கெமிஸ்ட்ரிக்கான ஒரு அடிப்படை. 1.2 இருந்து தான் நம்ம கெமிஸ்ட்ரி கொஞ்சம் விளங்கி படிக்கிற மாதிரியான விஷயங்கள் வேற. புரிஞ்சுதா? அப்ப நான் இப்ப இந்த 1.1 பாருங்க பிள்ளைகள், நான் சொன்னேன் ஆரம்பத்துல அணுதான் அடிப்படை அலகு, அணுவால தான் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்குன்னு நம்பினாங்க. அதுல அது உண்மைதான் இல்லையா? இப்ப நீங்க உயிரங்கிகள்ற அடிப்படை அலகுன்னு கேட்டால் கலத்தை சொல்லுவீங்க. ஸோ அது மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிச்சு கொண்டு போய்க்கல, கடைசியில அணுதான் எளிமையா இருக்க போகுது. ஆனால் அணுவையும் விட சிறிய துணிக்கைகள் இருக்குது. புரியுதா சொல்றது? அப்ப ஆரம்பத்துல அணுவை பிரிக்க இயலாதுன்னு நினைச்சாங்க, பிறகு அணுவை விட சிறிய துணிக்கைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்ப இந்த அணுவை விட மிகச்சிறிய துணிக்கை இருக்குது என்ற கண்டுபிடிப்பு நிகழ காரணமான செயற்பாடு நான் போன வகுப்புல சொன்னேன். கதோட்டு கதிர் பரிசோதனை ஒரு பரிசோதனையை பத்தி காய்ச்சேன்.
உண்மையிலேயே அணு தொடர்பான ஆய்வுலையா பிள்ளைகள் அந்த பரிசோதனை செய்தாங்க? இல்ல. அணு அணுவை விட சிறிய துணிக்க அல்லது இலத்திரன் இருக்குது, புரோத்திரன் அதை பத்தின ஆய்வாது இல்ல. அதை என்ன நோக்கத்துக்காக செய்யப்பட்டது? சடப்பொருட்களுக்கும் மின்னுக்கும் இடையிலான தொடர்பு. புரியுதா? நான் ஏற்கனவே சொன்னேன், மின் கண்டுபிடிக்கப்பட்ட நேரம் மின்னின் அடிப்படை அலகு இலத்திரன். அப்படி என்று இலத்திரனுக்கு பேர் வைக்கப்பட்டுட்டு அது எதிரேற்றமுடையதுன்னு சொல்லியாச்சு. யாரு சொன்னது? ஸ்டோனி என்ற ஒருத்தர் பேர் வச்சார். ஆனால் இலத்திரன் கண்டுபிடிப்பு அவரால் நிகழ்த்தப்பட்டதா? இல்ல. அவர் சொன்னார், மின்னோட்டத்துக்கு ஒரு அடிப்படை அலகு இருக்கணும், அது எதிரேற்றத்தை கொண்டதா இருக்கணும், அதுக்கு இலத்திரன் பேரும் வச்சுட்டார். ஆனால் பிற்காலத்தில் அவர் சொல்லி நீண்ட காலத்துக்கு பிறகுதான் என்ன கண்டுபிடிக்கப்பட்டது? இலத்திரன்கள் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப நாம இந்த இடத்துல படிக்க போறது, இந்த இலத்திரன் கண்டுபிடிப்புக்கு காரணமாக அமைஞ்ச கதோட்டு கதிர் பரிசோதனை. இந்த கதோட்டு கதிர் பரிசோதனை என்றது அந்த காலத்துல திண்மங்கள், கரைசல்கள், வாயுக்கள் மின்னை கடத்துமா இல்லையான்ற தொடர்பான ஆய்வுகள்ல நிறைய விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்க? ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபட்ட பெரும்பாலான விஞ்ஞானிகள அமைப்பு என்ன மாதிரி இருந்துச்சு? பரிசோதனை, ஒரு கண்ணாடி குழாயை எடுத்து போட்டு அந்த கண்ணாடி குழாய்க்குள்ள என்னத்தை நிரப்புறாங்க பிள்ளைகள்? வழிய நிரப்பி போட்டு ஒரு மின் சுற்ற உருவாக்குனாங்க. அப்ப மின் சுற்ற உருவாக்குற நேரம் பெரும்பாலான விஞ்ஞானிகளுக்கு அந்த பரிசோதனை என்ன வெற்றி அடைஞ்சதா? இல்லை. ஸோ பெரும்பாலும் எல்லா விஞ்ஞானிகளும் இந்த மாதிரியான ஒரு கண்ணாடி குழாய், இதுல ஒரு கதோட்டு தகடு, ஸோ இந்த பக்கம் அனோட்டு தகடு, இதுல உயர் அழுத்தம், சரியா, அழுத்தத்தை கொடுத்தாங்க. ஆனால் வாயு மின்னை கடத்தவில்லை. புரிய சொல்றது? இதுக்குள்ள வழியன் ரப்பி இருந்தாங்க. ஸோ இது மின்னை கடத்த இல்லை. ஆனால் ஒருத்தர் செய்த பரிசோதனை மட்டும் வெற்றி அடைஞ்சதா காய்ச்சல் இல்லையா? போன ஆப்ஷன் ஆறு. சர் வில்லியம் க்ரூக்ஸ் என்றவர் என்ன செய்யறாரு என்றால், இதே கண்ணாடி குழாய் அமைப்புல 2 மாற்றங்களை செய்ததா சொன்னேன். ஒரு மாற்றம் என்னது பிள்ளைகள்? இதுக்குள்ள என்ன செய்யறாரு என்றால், இந்த கண்ணாடி குழாய்க்குள்ள இருக்கிற வழிய உறிஞ்சி இதுக்குள்ள நிலவுகின்ற அமுக்கத்தை குறைக்கிறார். புரியுதா சொல்றது? இப்ப நான் போன வகுப்பு காய்ச்சிருப்பேன், வளிமண்டல அமுக்கம் எவ்வளவு பிள்ளைகள்? ஒரு ஏடிஎம் என்ற அலகுல சொல்லலாம், அல்லது 1^10⁵ கிட்டத்தட்ட 1^10⁵ நியூட்டன் மீட்டர் -2 இருக்கும். அல்லது நீங்க மில்லி மீட்டர் ரசத்துல சொன்னீங்கன்றால் எவ்வளவு வரும்? கிட்டத்தட்ட 760 மில்லி மீட்டர் ரசமாக இருக்கும். சரியா? இதெல்லாம் அமுக்கத்தின் அலைகள். இதெல்லாம் பார்த்து நீங்க குழம்பத்தவர்ல பிறகு படிப்போம். இப்ப இது வளிமண்டல அமுக்கம். புரியுதா சொல்றது? அப்ப உள்ளுக்கு இவர என்ன செஞ்சாருன்னு சொன்னான், இதுக்குள்ள இருக்கிற வழிய உறிஞ்சி அகற்றி இதுக்குள்ள நிலவுகின்ற அமுக்கத்திற அளவை கிட்டத்தட்ட எவ்வளவுக்கு மாத்துறார்? 1 நியூட்டன் மீட்டர் -2 அளவுக்கு மாத்துறார். புரியுதா சொல்றது? அப்ப வெளியில எவ்வளவு இருக்குது? 1^10⁵. புரியுதா சொல்றது? அப்ப அந்த அளவுக்கு உள்ளுக்கு நிலவுகின்ற அமுக்கத்தை என்ன செய்யறார் பிள்ளைகள்? குறைக்கிறார். அப்ப தாழ்ந்த அமுக்கம் இதுக்குள்ள உருவாக்கப்படுது. அதே நேரம் என்ன செய்யறார்? அழுத்த வேறுபாடு கொடுக்குற அழுத்த வேறுபாட்டையும் என்ன செஞ்சார்? அதிகரிக்க செய்தார். ஒரு 5000 கிட்டத்தட்ட ஒரு 10,000 வோல்ட் அளவுக்கும் அதிகரிக்க செய்தார். இப்படி அதிகரிக்க செய்யற நேரம் இவருக்கு என்ன அவதானம் என்ன அவதானம் கிடைச்சதுன்னு சொல்லுங்க. என்ன அவதானம் கிடைச்சதுன்னு சொன்ன? கதோட்டு தகட்டின் மேற்பரப்புல இருந்து ஒரு ஒளிர்வுடன் கூடிய கதிர் ஒன்று உருவாகி, நிறைய கதிர்கள் உருவாகி எந்த பக்கம் பயணிக்குது? இந்த திசையில, அனோட்டின் திசையில பயணிக்குது. புரியுதா சொல்றது? அனோட்டின் திசையில பயணிக்குது. இந்த குழாயை என்னன்னு சொல்றது? குரூக்ஸ் குழாய் என்று சொல்றது, அல்லது கதோட்டு குழாய்ன்னு சொல்லலாம். இப்ப இந்த கதோட்டு தகட்டின் மேற்பரப்புல இருந்துதானே இந்த கதிர்கள் உருவாகுது. அப்ப அதனால இந்த கதிருக்கு என்னென்று பேர் வச்சாங்க பிள்ளைகள்? கதோட்டு கதிர் அப்படின்னு பேர் வச்சாங்க.
புரியுதா? அப்ப இது என்னத்துக்காக செய்யப்பட்டது? வாயு மின்னை கடத்துமா இல்லையான்னு பாக்குறதுக்கு. அப்ப இந்த இடத்துல உள்ளுக்கு என்னது பிள்ளைகள்? வாயு மட்டும்தான் இருக்குது. புரியுதா சொல்றது? இப்ப மின் கடத்தப்படணும்னா இடையில ஒரு உலோகத்தகடோ இல்ல உலோக கம்பியே இருந்தா இங்க இருந்து என்ன செய்யும்? கடத்தப்படும். அல்லது அயன்களை கொண்ட ஒரு கரைசல் இருந்தாலும் என்ன செய்யும்? இங்க இருந்து இங்க மின் என்ன செய்யும்? கடத்தப்படும். ஆனா உண்மையிலே ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது என்ன? வாயு. புரியுதா? ஏதாவது ஒரு வாயு நிரப்பப்பட்டிருக்கு. ஆனால் ஆரம்பத்துல இந்த அளவுக்கு வாயு உள்ளுக்கு அதிக அளவுக்கு இருந்த நேரம் இந்த மாதிரி மின் கடத்தப்படல. அப்ப வழியின் அளவை குறைச்ச நேரம் தான் இந்த மாதிரி என்ன செய்யுது? மின் கடத்தப்படுது. புரியுதா? அப்ப மற்ற எல்லா விஞ்ஞானிகளுக்கும் இந்த பரிசோதனை தோல்வியில முடிஞ்சது. இவருக்கு மாத்திரம் என்ன பிள்ளைகள்? வெற்றி அடைஞ்சது. அப்ப இவருக்கு மாத்திரம் வெற்றி அடைகிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லியிருந்தேன்? போன வகுப்பு சொல்லியிருப்பேன். இவர் என்ன வேலை செஞ்சார்? அமுக்கத்தை குறைக்கிறதுக்காக வழிந்த அளவை குறைக்கிறார். புரியுதா? அதே மாதிரி மற்றவங்க கொடுத்த அழுத்தத்தோட ஒப்படைக்கல இவரும் கொஞ்சம் கூட அழுத்தத்தை என்ன செய்யறார்? கொடுத்து பார்க்கிறார். இந்த ரெண்டும் செய்யறதால என்ன மாற்றம் நடந்திருக்கும்னு சொல்லுங்க. என்ன மாற்றம் நடந்திருக்கும்? இப்ப இங்க பாருங்க பிள்ளைகள், இதுக்கு முன்னாடியும் மற்ற விஞ்ஞானிகள் செய்யக்குள்ளையும் இதுல என்ன செஞ்சிருக்கலாம்? சோ இதுல இலத்திரன்கள் உருவாகி இருக்கலாம். புரியுதா? இந்த தகட்டுல இருந்து இலத்திரன் கற்றே உருவாகி இருக்கலாம். உண்மையிலே கதோட்டு கதிர்ன்றது இலத்திரன் தானே, போன சொன்னேன் இல்லையா? ஆனா இலத்திரன்ன்றது பிற்காலத்துல அறியப்படுது. சோ அப்ப இந்த கதோட்டின் மேற்பரப்புல இருந்து இந்த இலத்திரன் கட்டை உருவாகி இருக்கு. ஆனால் உள்ளுக்கு வழியின் அளவு கூடவாக இருந்ததால அதை என்ன செய்யல? ஒரு சீரான அமைப்புல பயணிக்க இல்லை. என்ன காரணம்னு சொன்ன நான்? இப்ப நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப இந்த கண்ணாடி குழாய்க்குள்ள கோடிக்கணக்கான வாயு மூலக்கூறுகள் இருக்குது. சரியா? இலத்திரன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்க போகுது. கற்பனை பண்ணி தான் பார்க்கலும். அப்ப அந்த இலத்திரண்ட பயணத்தை அதை சுத்தி இருக்கிற அதுக்கு முன்னுக்கு இருக்கிற கோடிக்கணக்கான வாயு மூலக்கூறுகள் தடுக்குமா தடுக்காதா? தடுக்கும். புரியுதா சொல்றது? அப்ப அந்த முன்னுக்கு இருக்கிற வாயு மூலக்கூறுகள் அளவை குறைச்சால் இலத்திரனுக்கான பயணத்துக்கான பாதை என்ன செய்யும்? இலகுவாக்கப்படும். தடை குறையும் தானே அதுக்கு. இலத்திரன் பயணிக்கிறதுக்கான தடை குறைஞ்சி அப்ப இலகுவாக என்ன செய்த பிள்ளைகள்? இலத்திரன் கற்றை உருவாகி போகும். அதே நேரம் உயர் அழுத்தம் கொடுக்கறதால இதுல இருந்து வெளியேற்றப்படுற இலத்திரன்கள் வேகம் அப்படி இருந்திருக்கும், கூடவாக இருந்திருக்கும். அப்ப இந்த காரணத்தாலதான் தாழ்ந்த அமுக்கத்துல உயர் அழுத்த வேறுபாட்டை கொடுத்த நேரம் வில்லியம் குரூக்ஸால மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில வாயு மின்னை கடத்தியது. புரியுதா? இந்த வாயு மின்னை கடத்தும் போது உருவாகின அந்த கதிர் கதோட்டின் மேற்பரப்புல இருந்து வந்தபடியால் அந்த கதிரை என்னன்னு சொன்னாங்க? கதோட்டு கதிர் அப்படின்னு பேர் வச்சாங்க. உண்மையிலே கதோட்டு கதிர்ன்றதை என்னத்தால உருவாக்கப்பட்டது? நமக்கு இப்ப தெரியும். கதோட்டு கதிர் என்னத்தால உருவாக்கப்பட்டது? இலத்திரன்களால உருவாக்கப்பட்டது. மின் கடத்தல் தானே பிள்ளைகள். மின் கடத்தல்ன்றது இலத்திரன் ஓட்டம் தானே. புரியுதா சொல்றது? இப்ப இங்க இருந்து சுற்றுக்கூடா வார இலத்திரன் இந்த திசையில இலத்திரன் பயணம் தானே பிள்ளைகள், மின்னோட்டம். புரியுதா சொல்றது? அப்ப இந்த கதோட்டு கதிர் முழுக்க முழுக்க என்னத்தால் உருவாக்கப்பட்டது? இலத்திரன்களால உருவாக்கப்பட்டது. இப்ப இந்த கதிர் பரிசோதனையில பாத்தீங்கன்னா இந்த கதிர் ஒளிர்வுடன் கூடிய நிறக்கோடுகளாக தென்படும். புரியுதா சொல்றது? ஆனா உண்மையிலே கதோட்டு கதிருக்கு நிறம் இருக்குதா? இல்ல. புரியுதா? அந்த நிறத்துக்கு காரணம் உள்ளுக்கு இருக்கிற வாயு மூலக்கூறுகளோட இது மோதி அதுல இருந்து ஒரு நிறத்தை உருவாக்கலாம், அல்லது இந்த கண்ணாடி குழாயின் மேற்பரப்புல பூசப்பட்டிருக்கிற பூச்சு. விளங்குதா? இந்த கண்ணாடி குழாயின் மேற்பரப்பு உட்பரப்பு இருக்குல்ல, சோ அதுல இருக்கிற அந்த பூச்சி காரணமாகவும் அந்த பூச்சில இந்த கதிர்கள் படும் போதும் ஒரு ஒளிர்வுடன் கூடிய பச்சை கலந்த மாதிரி ஒரு நிற கோடுகளாக என்ன செய்யும்? கண்ணுக்கு தென்படும். உண்மையிலே இலத்திரனுக்கு நிறம் இருக்கா? இல்ல. கதோட்டு கதிருக்கு நிறம் இருக்கா? இல்ல. கதோட்டு கதிருக்கு நிறம் இல்லை. அப்ப இந்த பரிசோதனையின் மூலம் வாயு மின்னை கடத்தும் அப்படி என்றது முதல்ல அறியப்பட்டது. புரியுதா?
இப்ப இந்த செயற்பாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே யார் சொன்னா பிள்ளைகள்? ஸ்டோனி என்றவர் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? மின்னோட்டத்தின் அடிப்படை அலகு இலத்திரன். அப்படி என்று இலத்திரனுக்கு என்ன செஞ்சார்? பேரும் வைக்கிறார். ஆனால் அவரால் இலத்திரன் கண்டுபிடிக்கப்பட்டதா? இல்ல. அவருக்கு அவர் ஒரு தியரியாத்தான் முன்வைச்சாரை ஒழிய அவரால் இலத்திரன் என்ன செய்யப்படல? கண்டுபிடிக்கப்படல. அப்ப இந்த பரிசோதனையை செஞ்சவர் யாரு? குரூக்ஸ். இலத்திரனுக்கு பேர் வச்சவர் யாரு? ஸ்டோனிங். அவர் செய்து நீண்ட காலத்துக்கு, அவர் அந்த பேரெல்லாம் வச்சு நீண்ட காலத்துக்கு பிறகுதான் இந்த பரிசோதனை குரூக்ஸால மேற்கொள்ளப்பட்டது. குரூக்ஸால மேற்கொள்ளப்பட்டது என்னத்தை நிரூபிக்கிறதுக்கு? வாயு மின்னை கடத்தும் அப்படி என்றதை கண்டுபிடிச்சார். இதே பரிசோதனையில மேலதிகமான ஆய்வுகளை செய்து கடைசியில இந்த கதோட்டு கதிரில் இருக்கிற அந்த துணிக்கை தான் ஏற்கனவே ஸ்டோனியால பெயரிடப்பட்ட இலத்திரன்கள் என்று சொல்லி, இலத்திரன்கள் ஆறால முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது? ஜே தோம்சனால கண்டுபிடிக்கப்படும். புரியுதா? இது ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. புரிஞ்ச என்ன சொல்றது? இது ஒன்றும் ஒரு கேள்வி வேறு. சரியா? இந்த 1.1 இருந்து சில வருஷங்கள்ல ஒரு கேள்வி வரும். நம்ம 1.2 இருந்தா கொஞ்சம் விளங்கி படிக்கிற விஷயங்கள் இருக்குது. இது வந்து சின்ன ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. புரிஞ்சுதா? அப்ப கதோட்டு கதிர் பரிசோதனையில இதான் அடிப்படையான பரிசோதனை. இதுல இன்னும் மேலதிகமான சில பரிசோதனைகளை செய்து இதுல இருக்கிற இந்த துணிக்கை இலத்திரன் சொல்லி ஆறு கண்டுபிடிச்சா? ஜே தோம்சன் கண்டுபிடிச்சார். புரிஞ்சுதா? ஓகே, கடைசியா என்ன எழுதணும்? இந்த அண்டைக்கு நீங்க அந்த நம்பரை எல்லாரும் சிலரை நம்ம வகுப்புக்குரிய குரூப்ல வந்து ஆட் பண்ணன். கவனிச்சு கொள்ளுங்க. 2 குரூப் இருக்கும். ஒன்றோ டியூட்டரியால அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மற்றது ஏற்கனவே நான் நேரடி வகுப்புன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கு பாருங்க. அதில் எப்படி போட்டிருப்பேன்? டிஎல்எஸ்ன்னு போட்டுட்டு டிஎல்எஸ் கெமிஸ்ட்ரின்னு போட்டு நேரடி வகுப்புன்னு போட்டிருப்பேன். சரியா? ஒரு சிலருக்கு உங்களோட நம்பருக்கு நான் அந்த லிங்க் அனுப்பியிருப்பேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அப்படி இல்லாதாக்கள் நீங்கள் எனக்கு ஒரு 2 நம்பர் இருக்கு தானே எல்லாத்தையும். 2 நம்பரை நீங்கள் முதல்ல உங்களோட ஃபோனில் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணாதான் நான் போடுற மெசேஜ் வரும். சரியா? வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் போடுவேன். சரியா? நார்மல் மெசேஜ் இப்போ நிப்பாட்டியாச்சு. முன்னாடி போட்டது 2 நம்பர் இல்லாத ஆக்கள் நோட் பண்ணுங்க பிள்ளைகள். ஆன்லைன் கிளாஸ் பிள்ளைகளும் நீங்கள் இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 075 3 230 231. சரியா? இந்த நம்பரை நோட் பண்ணிட்டு நீங்க இந்த நம்பருக்கு உங்களோட நம்பர்ல இருந்து மெசேஜ் போடுங்க. முதல் 2 வகுப்புக்குரிய வீடியோ நான் அனுப்புறேன். சரியா? அந்த வீடியோவை பார்த்து நீங்க ஏற்கனவே நோட்ஸ் எழுதி இருந்தீங்கன்னால் அந்த வீடியோவை பார்த்து அந்த இது விளங்காத விஷயங்கள் இருந்தால் கவனிச்சு கொள்ளுங்க. இதுல அந்த அளவு கஷ்டம் இல்லை. ஓகே, என்ன எழுதியிருக்கிறோம்? இது வந்து கதோட்டு கதிர், கதோட்டு மேற்பரப்புல இருந்து போறது. இலத்திரண்டது அது மின்னோட்டம் மாறி நடக்கும். சரியா? இப்ப இது வந்து கதோட்டின் மேற்பரப்புல இருந்து இலத்திரன் கற்றையின் பயணம். புரியுதா? கதோட்டு தகட்டுல இருந்து இது வெளியேறபடியால் இதை வந்து கதோட்டு கதிர்ன்னு சொல்லுவோம். இந்த கதோட்டு கதிரில் இருக்கிறது இலத்திரன். புரியுதா சொல்றது? இப்ப உங்களுக்கு தெரியும் இலத்திரண்ட பயணப்பாதைக்கும் மின்னோட்டத்துல திசை மாறும் இல்லை? அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. இது வந்து இலத்திரண்ட பயணப்பாதை. சரியா? புரியுதா என்ன சொல்றது? இப்ப கதோட்டு தகட்டுல இருந்து இலத்திரன் இந்த இந்த பக்கம் போகுது. புரியுதா? இந்த கதோட்டு தகட்டின் மேற்பரப்புல இருந்து இலத்திரண்ட பயணப்பாதை இது. மொத்த சுற்றுல பாத்தீங்கன்னா இலத்திரன் ஓட்டம் இந்த திசையில இருக்கு. சரியா? இலத்திரன் ஓட்டத்துக்கும் மின்னோட்ட திசையும் வரும் இல்லை? அது ஓகே, அது வளமையானதுதான். ஆனா இந்த தகட்டின் மேற்பரப்புல இருந்து இந்த திசை கதவுட்டின் மேற்பரப்புல இருந்து தான் அனோட்டு பக்கமாக போகும். அனோட்டை நோக்கி போகாது, அனோட்டின் பக்கமாக போகும். புரிய சொல்றது? அனோட்டின் இப்ப இந்த அனோட்டை நோக்கி இது பெஞ்சால திருப்பி வச்சால் இங்க அப்படி கிரி போற இல்லை, இந்த திசையில பயணிக்கும். சரியா? இடையில ஏதாவது
இப்ப நீங்க இப்ப நம்ம அடுத்த படிக்க போறோம், நேர்மின் தகடு எதிர்மின் தகடு வச்சோம்னால் அது திரும்பும். இப்ப இது மறையேற்றம் என்றபடியால் நேர்மின் தகடு வைக்கல நேர்மின் தகட்டின் பக்கம் என்ன செய்யும், திரும்பும். இதே மறை மின் தகடு வைக்கல ஒன்று ஒன்று தள்ளும், அப்ப அது திசை மற்ற பக்கமா போகும். அதை ஒவ்வொன்ற படிப்பாம். இது தனி இலத்திரன் கற்றை. புரியுதா சொல்றது? ஓகே. என்ன எழுதுன மாதிரி இருக்கு? தாங்க காட்டுங்க. எழுதுங்க, எழுதுங்க. எழுதுங்க. இதன் போது ஒரு கோடு விட்டு எழுதுங்க பிள்ளைகள். இதன் போது உயர் மின்னழுத்த முதலுடன் இதன் போது உயர் மின்னழுத்த முதலுடன் இதுல இருக்கும் பாரு. இதன் போது உயர் மின்னழுத்த முதலுடன் இரு மின்வாய்கள் இணைக்கப்பட்ட போது இதன் போது உயர் மின்னழுத்த முதலுடன் இரு மின்வாய்கள் இணைக்கப்பட்ட போது கதோட்டு என அழைக்கப்படும் கதோட்டு என அழைக்கப்படும் வெப்பமாக்கப்பட்ட வெப்பமாக்கப்பட்ட மறை ஏற்றப்பட்ட தகடானது வெப்பமாக்கப்பட்ட மறை ஏற்றப்பட்ட தகடானது கண்ணுக்கு புலப்படாத கண்ணுக்கு புலப்படாத பிரிக்க முடியாத கண்ணுக்கு புலப்படாத பிரிக்க முடியாத கதிர்வீசல் கற்றைகளை உருவாக்கும் கதிர்வீசல் கற்றைகளை உருவாக்கும் கதிர்வீசல் கற்றைகளை உருவாக்கும். ஒரு கோடு விட்டு எழுதுங்க. இக்கதிர்களை பார்க்க முடியாதாயினும் இக்கதிர்களை பார்க்க முடியாதாயினும் இக்கதிர்கள் இக்கதிர்கள் தாழ் அமுக்கத்தில் உள்ள இக்கதிர்கள் தாழ் அமுக்கத்தில் உள்ள வாயு ஒன்றின் ஒளிர்வுக்கு காரணமாக கூடியது. தாழ் அமுக்கத்தில் உள்ள வாயு ஒன்றின் ஒளிர்வுக்கு காரணமாக கூடியது. ஒளிர்விற்கு காரணமாக கூடியது. ஒரு கோடு விட்டு எழுதுங்க. அத்துடன் அத்துடன் ஒளி வீசும் மற்றைய பதார்த்தங்களையும் ஆக்கக்கூடியது. ஒளி வீசும் மற்றைய பதார்த்தங்களையும் ஆக்கக்கூடியது. ஒளி வீசும் மற்றைய பதார்த்தங்களையும் ஆக்கக்கூடியது. இப்ப இந்த கதிர் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கதோட்டு தகட்டின் மேற்பரப்பிலிருந்து வந்தபடியால் என்ன பேர் வச்சாங்க?
கதோட்டு கதிர் வச்சாங்க. புரியுதா? இப்ப அனோட்டு தகடு இங்க இருக்குது, இது கதோட்டு தகடு. அப்ப கதோட்டு தகட்டின் மேற்பரப்பிலிருந்து உருவாகினபடியாகும் இதுக்கு என்ன பேர் வைக்கப்பட்டது? கதோட்டு கதிர் அப்படின்னு பேர் வைக்கப்பட்டது. இப்ப இந்த பரிசோதனையை வச்சுத்தான் இலத்திரன் கண்டுபிடிக்கப்படுது. இதே பரிசோதனையில சில மாற்றங்களை செய்துதான் பிள்ளைகள் அணுவின் 2வது உபஅணு துணிக்கியான புரோத்தன்கள்ற கண்டுபிடிப்பும் நிகழுது. புரியுத சொல்றது? அப்ப அணுவுக்குள்ள இருக்கிற உபஅணு துணிக்கைகள்ற கண்டுபிடிப்புக்கு காரணமாக இந்த பரிசோதனை அமைது. புரிஞ்ச நான் சொல்றது? ஆனால் இந்த பரிசோதனை செய்யற நோக்கமா தானே இல்ல. அவங்க என்ன நோக்கத்துக்காக செய்தாங்க? வாயு மின்னை கடத்துமா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் இந்த பரிசோதனை செய்தாங்க. புரியுதா நான் சொல்ற? புரியுதா? ஓகே, தொடர்ந்து எழுதுங்க. கதோட்டிலிருந்து வீசப்பட்ட கதிர்ப்புகள் ஆதலால் கதோட்டிலிருந்து வீசப்பட்ட கதிர்ப்புகள் ஆதலால் கதோட்டிலிருந்து வீசப்பட்ட கதிர்ப்புகள் ஆதலால் இது கதோட்டு கதிர்கள் என பெயரிடப்பட்டது. இது கதோட்டு கதிர்கள் என பெயரிடப்பட்டது. இது கதோட்டு கதிர்கள் என பெயரிடப்பட்டது. அப்ப இங்க பாருங்க, இந்த கதோட்டு கதிரின் உருவாக்கத்துக்கு அவர் என்ன நிபந்தனையை பயன்படுத்தினார்? சொல்லுங்க, என்ன நிபந்தனை பயன்படுத்தி இருந்தார்? கதோட்டு கதிரை உருவாக்குறதுக்காக என்ன நிபந்தனை? தாழ் அமுக்கம், உயர் அழுத்தம். தாழ் அமுக்கம் என்று சொல்லிக்கல கிட்டத்தட்ட எவ்வளவு பிள்ளைகள்? வளிமண்டல அமுக்கம் நான் சொல்லியிருந்தேன் 1/10⁵ சொன்னேன். ஆனால் இப்ப நீங்க நியூட்டன் மீட்டர் -2ல சொல்றால் கிட்டத்தட்ட 1 நியூட்டன் மீட்டர் -2 அளவுக்கு என்ன செய்யறார்? குறைக்கிறார். இப்ப நீங்க மில்லிமீட்டர் ரசத்துல பாருங்க, 767 வளிமண்டல கடல் மண்டலத்துல இப்ப வளிமண்டல அமுக்கம் நீங்க மில்லிமீட்டர் ரசத்துல சொன்னீங்கன்னா 760 மில்லிமீட்டர் ரசம். ஆனால் இதுக்குள்ள நிலவுகின்ற அமுக்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 0.001 இருந்து பாத்தீங்கன்னா 0.1 இருந்து 0.001 மில்லிமீட்டர் ரசம் வரைக்கும் உள்ளுக்கு குறைக்கிறார். அப்ப உண்மையிலே உள்ளுக்கு அமுக்கத்தை குறைக்கிறாருண்டா என்ன அர்த்தம் பிள்ளை? ஏற்று சொல்லி தந்தேன். வாயுட அளவை என்ன செய்யறார்? குறைக்கிறார். ஏன்? வாயு மூலக்கூறுகள் இயங்க கொள்ள அது இருக்கிற அந்த பாத்திரத்தின் சுவரோட மோதிரத்தாலதான் என்ன உருவாகும்? அமுக்கம் உருவாகும். புரியுதா? இப்ப கண்ணாடி குழாயண்டா இப்ப உள்ளுக்கு இருக்கிற கோடிக்கணக்கான வாயு ஓய்வுல இருக்குமா? இல்ல. வாயுவை பத்தி படிப்போம். வாயு மூலக்கூறுகள் என்னஞ்சு கொண்டிருக்கும் பிள்ளைகள்? இயங்கிக் கொண்டே இருக்கு. இப்படி இயங்குற நேரம் இந்த கண்ணாடி குழாயின் மேற்பரப்புல பட்டு அவை ஒரு அழுத்தத்தை என்ன செய்யும்? உருவாகும். வாயுவை எந்த கொள்கலனுக்குள்ள அடைச்சி வச்சாலும் அந்த கொள்கலன் சுவரோட மோதுவதன் விளைவாகத்தான் என்ன உருவாகுது? அமுக்கம் உருவாகுது. அப்ப உள்ளுக்கு இருக்கிற வாயுக்கள் எண்ணிக்கையை குறைச்சால் அமுக்கம் என்ன செய்யும்? குறையும். அப்ப இந்த பரிசோதனையில் அவர் பயன்படுத்தின நிபந்தனை என்னது பிள்ளைகள்? தாழ்ந்த அமுக்கம், உயர் அழுத்தம். புரிஞ்சுதான் சொல்றது? கீழே எழுதுங்க. இதன் போது வில்லியம் குரூக்ஸினால் தாழ்ந்த அமுக்கம் அடைப்புக்குறியில போடுங்க பிள்ளைகள், அண்ணளவாக 1 நியூட்டன் மீட்டர் -2 அல்லது 0.01 இருந்து 0.001 மில்லிமீட்டர் ரசம். சரியா? 1 நியூட்டன் மீட்டர் -2 அல்லது 0.01 இருந்து 0.001 மில்லிமீட்டர் ரசம். அப்ப தாழ்ந்த அமுக்கம். தொடர்ந்து எழுதுங்க. உயர் அழுத்தம்.
அடைப்புக்குறிக்குள்ள போடுங்க பிள்ளைகள். ஒரு 5000 ஒரு 10,000 வோல்ட் அளவுக்கு பயன்படுத்தினார். உயர் அழுத்தம் பயன்படுத்தப்பட்டது. உயர் அழுத்தம் பயன்படுத்தப்பட்டது. இந்த குழாய்க்கு என்ன பேர்? குரூக்ஸ் குழாய். சரியா? ஒரு கோடு விட்டு எழுதுங்க. இதன் போது பயன்படுத்தப்பட்ட கண்ணாடி குழாய் குரூக்ஸ் குழாய் அல்லது கதோட்டு குழாய் என அழைக்கப்படும். இதன் போது பயன்படுத்தப்பட்ட கண்ணாடி குழாய் அல்லது இதன் போது பயன்படுத்தப்பட்ட இப்படி அழுதுனீங்க என்னன்னு சொன்ன. இதன் போது பயன்படுத்தப்பட்ட கண்ணாடி குழாய் குரூக்ஸ் குழாய் அல்லது கதோட்டு குழாய் என அழைக்கப்படும். இப்ப பிறகு பாருங்க, இந்த கதோட்டு கதிர இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு கண்டுபிடிச்ச நேரம் இது என்ன ஏற்றம் என்ன இது எதுவுமே தெரியாதானே பிள்ளைகள்? புரியுதா சொல்றது? அப்ப அதை செய்யறதுக்காக மேலதிகமான சில பரிசோதனைகள்லாம் செய்து பார்த்து தான் இது இலத்திரன்ன்றது கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கிடையில பாத்தீங்கன்னா இந்த கதோட்டு கதிர்கள் காந்த புலத்து கூடாக செலுத்தி பார்த்தாங்க. அதே மாதிரி மின் புலத்து கூடாக செலுத்தி பார்த்தாங்க. இப்ப பொதுவாக கதிர்களை மின் கதிர் மின் காந்த கதிர் எல்லாம் பிரிப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓயில படிச்சிருக்கீங்களா? மின் காந்த கதிர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? சோ மின் கதிர் மின் காந்த கதிர்கள் பொதுவா பிரிக்கிறது. எதன் அடிப்படையில பிரிக்கிறண்டால், இப்ப மின்புலம் காந்தப்புலம் ரெண்டு கூடாகையும் செலுத்திக்கல ரெண்டுலையும் திரும்பல் அடைஞ்சு சென்றால் அதை மின் கதிர்ன்னு சொல்லுவோம். புரியுதா சொல்றது? மின்புலத்திலையும் திரும்பல் அடையணும், காந்த புலத்திலையும் திரும்பல் அடையணும். அதாவது ரெண்டு புலங்களாலையும் பாதிக்கப்படணும். புரியுதா சொல்றது? இப்ப பயண பாதையில இப்ப கதவுட்டுக்காக பயணிக்குது என்றால் இப்ப மின்புலத்தை வைக்கிறோம், ஒரு நேர் மின் தாடு வைக்கிறோம், எதிர் மின் தாடு வைக்கிறோம். இப்ப இது ஏற்றமுடைய துணிக்கு தானே பிள்ளை? அப்ப ஏற்றமுடைய துணிக்கு என்றால் நம்ம மின்புலத்தை வைக்கல அதால பாதிக்கப்படுமா இல்லையா? இப்ப நம்ம உதாரணத்துக்கு நேர் மின் தகட்டை வச்சால் இது மறையேற்றமுடைய துணிக்கைகளால் ஆக்கப்பட்டது. அப்ப இது நேர பயணிச்சது என்ன செய்யும்? நேர் மின் தகட்டின் பக்கம் திரும்பும். இதே காந்த புலத்தை வச்சால் புலத்துக்கு செங்குத்தாக திரும்பும். வடமுனைவு நோக்கியும் திரும்பாது, தென்முனைவு நோக்கியும் திரும்பாது, புலத்துக்கு என்ன செய்யும்? செங்குத்தாக திரும்பும். இப்படி மின் புலத்திலையும் காந்த புலத்திலையும் திரும்பல் அடையக்கூடிய கதிர்களை சொல்றது பிள்ளைகள் மின் கதிர் என்று சொல்லுவாங்க. புரியுதா? அப்ப இது மின் புலத்திலையும் திரும்பல் அடையும், காந்த புலத்திலையும் திரும்பல் அடையும். அப்ப கதோட்டு கதிர் எதுக்குள்ள வரும்? மின் கதிருக்குள்ள வரும். மின்காந்த கதிர் இருக்கு. இப்ப நீங்க ரேடியோ அலைகள், சூரிய ஒளி, நுண்ணலை இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கனே. சோ இதெல்லாம் என்னது பிள்ளைகள்? மின்காந்த கதிர்கள். அது மின் புலத்தையும் வச்சிருக்கும், காந்த புலத்தையும் வச்சிருக்கும். ஆனால் மின் புலத்திலையும் திரும்பாது, காந்த புலத்திலையும் என்ன செய்யாது? திரும்பாது. அது வெற்றிடத்தின் ஊடாக சக்தியை கடத்துற வடிவம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. விளங்குதா? மின்காந்த கதிர் மின் கதிர்ன்னு சொல்லி படிப்போம். ஓகே, எழுதுங்க. ஒரு கோடு விட்டு எழுதுங்க. பிற்காலத்தில் இக்கதிர்கள் காந்தப்புலத்தில் விலகலுக்கு உள்ளாக்கப்பட முடியும் எனவும், பிற்காலத்தில் இக்கதிர்கள் காந்தப்புலத்தில் விலகலுக்கு உள்ளாக்கப்பட முடியும் எனவும், விலகலுக்கு உள்ளாக்கப்பட முடியும் எனவும், மறை ஏற்றத்தை காவுகின்றது எனவும்,
மறை ஏற்றத்தை காவுகின்றது எனவும் அறியப்பட்டது. மறை ஏற்றத்தை காவுகின்றது எனவும் அறியப்பட்டது. புரியுதா சொல்றது? அப்ப பிற்காலத்துல இது தொடர்பான ஆய்வுகள் படிப்போம் பிள்ளைகள். இந்த ஆய்வுகள் மூலம் ரெண்டு விஷயம். ஒன்று என்னது? கதோட்டு கதிர்கள் மின்புலத்திலையும் திரும்பலடையும், காந்தப்புலத்திலையும் திரும்பலடையும். இந்த ரெண்டுலையும் திரும்பலடைஞ்சால் அதை என்னன்னு சொல்றது? மின் கதிர்ன்னு சொல்றது. ரெண்டுலையும் திரும்பல் அடையாட்டி என்னன்னு சொல்றது? மின் காந்த கதிர்ன்னு சொல்றது. அது பிறகு எழுதுவோம். அதே நேரம் பாருங்க பிள்ளைகள், இப்ப அலை நடத்தை துணிக்கை நடத்தை என்று ரெண்டு விஷயம் இருக்கு. ஸோ அலை நடத்தை என்றா என்ன? ஒரு இயங்குற துணிக்கை ஸோ அலை வடிவமான இயக்கத்தை வச்சிருந்தால் அது அலை நடத்தைன்னு சொல்லுவோம். புரியுதா? அலை நீளம் இருக்கும். ஸோ அதுக்கு அலை நீளம் இருக்கும். துணிக்கை நடத்தை என்றால் தனித்தனி துணிக்கைகளாக. இப்ப ஆரம்பத்துல சில விஞ்ஞானிகள் பார்த்தீங்கன்றால் கதோட்டு கதிர்களை அலை நடத்தை உடையது அப்படின்னு சொன்னாங்க. சில விஞ்ஞானிகள் பார்த்தீங்கன்றால் துணிக்கை நடத்தைன்னு சொன்னாங்க. ஆனா உண்மையிலே கதோட்டு கதிர்கள் அலை நடத்தையையும் துணிக்கை நடத்தையையும் ஒருமிக்க கொண்டிருக்கு. புரியுதா? இது எப்படின்னு நம்ம பிறகு படிப்போம். ஒரு சமன்பாடை வச்சு தான் இது சொல்றது. கதோட்டு கதிருக்கு என்ன இருக்குது பிள்ளைகள்? அலை நடத்தையும் இருக்குது, துணிக்கை நடத்தையும் இருக்குது. ரெண்டும் ஒருமிக்க இருக்கும். ஆனா ரெண்டையும் நம்ம ஒரேடியா நிரூபிக்க இயலாது. புரியுதா? இப்ப அலை நடத்தையை நிரூபிக்கலாம் அல்லது துணிக்கை நடத்தையை நிரூபிக்கலாம். ரெண்டுல ஒன்றைத்தான் ஒரேடியா செய்யலாம். ஆனா ரெண்டு பண்பும் என்னது? ஒரேடியாக இருக்கும். இப்ப கூற்றுக்கல்வி எல்லாம் சொல்லுவாங்க, கதோட்டு கதிர்கள் சில நேரம் அலை நடத்தையும் சில நேரம் துணிக்கை நடத்தையை காட்டும்னா பிழை. அது அலை நடத்தையும் துணிக்கை நடத்தையும் என்ன? ஒருமிக்க காட்டும். புரிய சொல்றது? அலை நடத்தையும் காட்டும், துணிக்கை நடத்தையும் காட்டும். ரெண்டுக்கான சான்றுகளும் இருக்குது. ஆனால் ரெண்டையும் என்ன செய்யலாத பிள்ளைகள்? போன் ஆஃப் பண்ணி வச்சாலும் வாட்ஸ்அப்புக்கு எடுக்கிறான். இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த நம்பரை நான் ஒன்றும் வேற வழி இல்லை, ஒன்றும் செய்யலாது. இப்போ எல்லாம் ஆஃப் பண்ணி தான் இருக்குது. இதுல இருக்கிற அந்த இதுல கொள்ள இருக்கு. சரி, ஓகே. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள், கதோட்டு கதிர் துணிக்கைகள் அலை நடத்தையும் துணிக்கை நடத்தையும் ஒருமிக்க காட்டும். இதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இது சமன்பாடெல்லாம் இருக்குது. ஓகே, எழுதுங்க. சில விஞ்ஞானிகள் இக்கதிர்கள் அலைகள் எனவும் வேறு சில விஞ்ஞானிகள் இக்கதிர்கள் அலைகள் எனவும் வேறு சிலர் இவை துணிக்கைகள் எனவும் கருதினர். சில விஞ்ஞானிகள் இக்கதிர்கள் அலைகள் எனவும் வேறு சிலர் இவை துணிக்கைகள் எனவும் கருதினர். வேறு சிலர் இவை துணிக்கைகள் எனவும் கருதினர். வேறொரு கலர்ல எழுதுங்க. வேறொரு கலரை பயன்படுத்தி எழுதுங்க. எனினும் கதோட்டு கதிர்களானது அடைப்புக்குறியில இலத்திரன் கற்று என்று போடுங்களேன். சரியா? கதோட்டு கதிரண்டா என்னது? கதோட்டு கதிரன்றது என்னது பிள்ளைகள்? என்னத்தால் ஆக்கப்பட்டது? நமக்கு தெரியும் தானே. இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு தான் தெரியாது என்னண்டு. ஆனால் இப்ப உங்களுக்கு தெரியும் தானே, கதோட்டு கதிரன்றது இலத்திரனால் ஆக்கப்பட்டது. அடைப்புக்குறியில இலத்திரன் கற்று என்று போடுங்க. கதோட்டு கதிரானது ஒரே நேரத்தில் அலைப்பண்பு துணிக்கை பண்பு ஆகிய இரண்டையும் கொண்டிருக்கும். ஒரே நேரத்தில் அலைப்பண்பு துணிக்கை பண்பு ஆகிய இரண்டையும் கொண்டிருக்கும். அலைப்பண்பு
துணிக்கை பண்பு ஆகிய இரண்டையும் கொண்டிருக்கும். எனினும் எனினும் இரண்டையும் ஒரே நேரத்தில் அவதானிக்க முடியாது. எனினும் இரண்டையும் ஒரே நேரத்தில் அவதானிக்க முடியாது. எனினும் இரண்டையும் ஒரே நேரத்தில் அவதானிக்க முடியாது. சோ இதை மறந்துடாதீங்க பிள்ளைகள், சரியா? இது முக்கியமான ஒரு விஷயம், பல தடவை கேள்விக்கு வந்திருக்கு. என்னது? கதோட்டு கதிர் அலை நடத்தையும் துணிக்கை நடத்தையும் ஒருமிக்க வச்சிருக்கும். ஆனால் ஒருமிக்க ரெண்டையும் என்ன செய்யலாது? அவதானிக்க இயலாது. ஆனா ரெண்டு பண்பும் இருக்குது. இது கதோட்டு கதிருக்கு மட்டும் இல்ல பிள்ளைகள், இயங்கக்கூடிய எல்லா துணிக்கைகளுக்கும் இரட்டை நடத்தை இருக்கு, ஒளி உட்பட. புரியுதா? ஒளிக்கும் இரட்டை நடத்தை இருக்குது. அதாவது அலை பண்பும் இருக்குது, துணிக்கை பண்பும் இருக்குது. படிப்பு நம்ம போறோம். சரி, அடைப்புக்குறிக்குள்ள போடுங்க. அடைப்புக்குறியில போடுங்க பிள்ளைகள். எந்த ஒரு இயங்கும் துணிக்கையும் எந்த ஒரு இயங்கும் துணிக்கைக்கும் இரு இயல்புகளும் உண்டு. எந்த ஒரு இயங்கும் துணிக்கைக்கும் இரு இயல்புகளும் உண்டு. சரியா? ஸோ அதை நீங்க ஒரு நோட் மாதிரி வேற கலர்ல எழுதுங்க, அல்லது ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஒரு கோடு விட்டு எழுதுங்க. இதையும் நீங்க ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஜே தோம்சன் என்பவரால் ஜே தோம்சன் என்பவரால் இக்கதோட்டு கதிர்கள் மறை ஏற்றமுடைய துணிக்கைகளான, பந்தி பந்தியா எழுதக்கூடாது, ஒவ்வொரு இதுக்கும் இடைவெளி விட்டு எழுதணும். சரியா? அப்படியே பந்தியா எழுதி கொண்டு போனீங்கன்னா படிக்க மாட்டீங்க. புரியுதா? ஒவ்வொன்றுக்கும் வடிவா உடைச்சு உடைச்சு ஒவ்வொரு கோடு இடைவெளி விட்டு எழுதணும் சொல்ற விஷயங்களை. ஓகே, என்ன சொன்னான்? ஜே என்ன சொன்னான்? ஜே தோம்சன் என்பவரால் இக்கதோட்டு கதிர்கள் மறை ஏற்றமுடைய துணிக்கைகளால் ஆக்கப்பட்டது. மறையேற்றமுடைய துணிக்கைகளால் ஆக்கப்பட்டது என 1897 1897 1897 விவரிக்கப்பட்டு இத்துணிக்கையே இலத்திரன்கள் ஆகும் என இத்துணிக்கையே இலத்திரன்கள் ஆகும் என ஜே தோம்சனினால் இலத்திரன்கள் கண்டறியப்பட்டது. இலத்திரன்கள் ஆகும் என ஜே தோம்சனினால் இலத்திரன்கள் கண்டறியப்பட்டது. ஜே தோம்சனினால் இலத்திரன்கள் கண்டறியப்பட்டது. ஓகே, இப்ப நீங்க இந்த கதோட்டு கதிர்குழாய்க்குரிய பரிசோதனைக்குரிய அந்த படம் ஒட்டணும் பிள்ளைகள், கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப நான் இன்றைக்கு எடுத்து வர இல்லை, உங்களோட எண்ணிக்கையை பார்த்தா நடிக்க கொடுக்கணும். இது ஏற்கனவே போன வருஷம் பிள்ளைகளுக்கு கொடுத்ததுல மிச்சம் கிடந்த குழந்தன். இதுல பாருங்க, இந்த மாதிரி ஒரு படம் ஓட்டுறதுக்கு ஆன்லைன் கிளாஸ் பிள்ளைகளுக்கும் நான் பிடிஎஃப் போடுவேன், நீங்க பிரிண்ட் எடுத்து ஒட்டணும். இந்த மேலுக்கு இருக்கிற படம் இருக்குல்ல, ஸோ இது மாதிரி ஒரு படம் ஓட்டுறதுக்கு இடம் விட்டு கொள்ளுங்க. ஒரு எத்தனை ஓடு போடலாம் பாருங்க, எடுங்க முன்னுக்கு இருக்கிற ஆகும் வேலையும் கொடுப்போம். அப்படியே மட்டும் கொடுத்தால்
மற்றாக்கள் எல்லாருக்கும் நான் அடுத்த வகுப்பு தருவேன். இது கொஞ்சம் கூட கிடக்குங்க. எல்லாருக்கும் கொப்பிக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். நான் எல்லாருக்கும் தந்ததுக்கு பிறகு நீங்க எவ்வளத்தை ஒட்டணும்னு சொல்லி சொல்லுவேன். அந்த முதல் 2 வகுப்புலையும் இடைவெளி விட்டு தானே எழுதிருப்பீங்க. தலையங்கம் போட்டுட்டு அந்த படம் ஊட்டுறதுக்கு இடம் விட்டு தானே எழுதிருப்பீங்க. சரியா? முதலாவது கொப்பி கொஞ்சம் வடிவாயும் இருக்கு தானே வேணும் என்ன? சரி, தலையங்கம் போடுங்க. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த பரிசோதனை பற்றி ஒரு அடிப்படை புரிதல் வருதா உங்களுக்கு? இல்ல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? கதோட்டு கதிர்ன்றது வாயு மின்னை கடத்துமா இல்லையான்ற கண்டுபிடிக்கிறதுக்கு செய்யப்பட்ட பரிசோதனை. இந்த கதோட்டு தகட்டின் மேற்பரப்புல இருந்து உருவான இந்த கதிர் என்னத்தால் ஆக்கப்பட்டது? இலத்திரன்களால ஆக்கப்பட்டது. புரியுதா சொல்றது? அப்ப இங்க இருந்து இலத்திரன் பயணப்பாதை, இந்த தகட்டின் மேற்பரப்புல இருந்து தான் இலத்திரன் வெளியேறி இருக்கும். புரியுதா? இந்த உலோக மேற்பரப்புல இருந்து தான் இலத்திரன் வெளியேறினதாக நம்பப்படுது. ஓகே, கலைங்கம் போடுங்க. கதோட்டு கதிரின் இயல்புகள் தொடர்பான பரிசோதனைகள். 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 அதுல முதலாவது பரிசோதனை ஒன்றுன்னு போடுங்க பிள்ளைகள். தம்பி கவனிச்சு கொள்ளுங்க. இந்த மாதிரி கதோட்டு கதிர் பரிசோதனையில கவனிச்சு கொள்ளுங்க. கதோட்டு கதிர் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு, சரியா, கதோட்டு கதிர் பரிசோதனையில கதோட்டு கதிர் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகு இதை அடிப்படையாக வச்சு மேலும் நிறைய பரிசோதனைகள் செய்து பார்த்தாங்க. அதுல முதலாவது பரிசோதனை என்னென்றால், இந்த கதோட்டு கதிரின் பயணப்பாதையில நல்லா கவனிச்சுக்கொள்வோம் பிள்ளைகள். இப்ப இது சாதாரணமா என்ன செய்யுது? நேர்கோட்டுல தான் பயணிக்குது. கதோட்டு தகட்டுல இருந்து இந்த அனோட்டு தகட்டின் பக்கம் என்ன செய்யுது? பயணிக்குது. இப்ப இதுல போய் இந்த கதிர்கள் படும்போது இந்த சுற்று என்ன செய்யுது? பூரணமாகுது. புரியுதா சொல்றது? இந்த கதோட்டு கதிர் இந்த தகட்டுல போய் படும்போது இந்த சுற்று என்ன செய்யுது பிள்ளைகள்? பூரணமாகுது. இப்ப என்ன செய்யறாங்கன்றால், இந்த கதிரின் பயணப்பாதையில மின் புலத்தை வச்சு பாக்குறாங்க பிள்ளைகள். மின் புலமண்டைக்குல ஒரு பக்கம் எதிர் ஏற்றப்பட்ட மின் தகடையும் மற்ற பக்கம் நேர் ஏற்றம் உடைய மின் தகட்டையும் வைக்கிறாங்க. புரியுதா பிள்ளைகள்? ஒரு பக்கம் நேர் ஏற்றமுடைய மின் தகடு, மற்ற பக்கம் என்னது? எதிர் ஏற்றமுடைய மின் தகடு. இவங்களுக்கு என்ன அவதானம் கிடைக்குது என்றால், ஆரம்பத்துல நேர்கோட்டுல பயணிச்ச இந்த கதோட்டு கதிர்கள் இப்படி மின் புலத்துக்கூடாக அனுப்பும் போதோ, சோ இந்த மாதிரி நேர்கோட்டுல பயணிச்சது இந்த மறை மின் தகட்டிலிருந்து விலகி எந்த பக்கம் திரும்புதோ? நேர் மின் தகட்டின் பக்கம் திரும்புறத பார்க்கலாம். புரியுதா சொல்றது? அப்ப நேர் மின் தகட்டின் பக்கம் இது திரும்பல் அடைதென்றால் இது என்ன ஏற்றமுடைய துணிக்கைகளால் ஆக்கப்பட்டது? மறை ஏற்றமுடைய துணிக்கைகளால் ஆக்கப்பட்டதுன்றது இதன் மூலம்தான் உறுதி செய்யப்படுது. இப்ப நம்ம இலத்திரண்டு கதைக்கிறோம். ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு கண்டுபிடிச்ச நேரம் அதை உறுதிப்படுத்துறதுக்கு என்ன பரிசோதனை செஞ்சாங்க? இந்த கதிரை எது கூடாக அனுப்பி பார்க்கறாங்க? மின் புலத்துக்கூடாக அனுப்பி பார்க்கறாங்க. புரியுதா சொல்றது? ஓகே, பரிசோதனை ஒன்று. படம் ஊட்டுறதுக்கு இடம் விடுங்க. எத்தனை கோடும் படத்தை பாருங்க, அதுல இருக்கும். மின் புலத்துக்கூடாக அனுப்புறது இருக்கா? ஒரு படம் இருக்கு, அது கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு.
சரியா, நீங்க ஒரு 6 7 கோடு இடம் விடுங்களேன். பரிசோதனை ஒன்றுன்னு போட்டுட்டு அந்த படம் ஊட்டுறதுக்கு ஒரு 7 கோடு இடம் விடுங்க. அந்த படம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்க போகுது இல்லையா? ஸோ கதவுட்டு கதிர் நேர் மின் தகட்டின் பக்கம் என்ன செய்த பிள்ளைகள் திரும்பல அடையும். புரியுதா? கீழே எழுதுங்க. உருவில் காட்டப்பட்டவாறு படத்துக்கு கீழே எழுதுங்க. அந்த படம் ஊட்டுறதுக்கு இடம் விட்டுட்டு கீழே எழுதுங்க. உருவில் காட்டப்பட்டவாறு கதோட்டு கதிர்களின் பயணப்பாதையில் உருவில் காட்டப்பட்டவாறு கதோட்டு கதிர்களின் பயணப்பாதையில் கதோட்டு கதிர்களின் பயணப்பாதையில் நேர் மின்தகடு எதிர் மின்தகடு வைக்கப்பட்ட நிலையில் நேர் மின்தகடு எதிர் மின்தகடு வைக்கப்பட்ட நிலையில் கதோட்டு கதிர்களானது நேர் மின் தகட்டை நோக்கி திரும்பியது. கதோட்டு கதிர்களானது நேர் மின் தகட்டை நோக்கி திரும்பியது. நேர் மின் தகட்டை நோக்கி திரும்பியது. இந்த மின்னோட்டம் அனோட்டு கண்டுபிடிக்கிறது, கதோட்டு கண்டுபிடிக்கிறது, அனோட்ல நிகழ்ற தாக்கம், கதோட்ல நிகழ்ற தாக்கம், மின்கலம், இதை பத்தி எல்லாம் தனி ஒரு பாடம் இருக்குது. சரியா? அது நம்ம கடைசியா படிப்போம். இப்ப இந்த இடத்துல நாம என்னத்தை பத்தி கேட்கிறோம்? ஸோ இலத்திரண்ட பயணம். புரியுதா? கதோட்டு கதிரன்றது இலத்திரன்களால உருவாக்கப்பட்டது என்றது தெரிஞ்சா போதும். ஓகே, தொடர்ந்து எழுதுங்க. ஒரு கோடை விட்டு எழுதுங்க. இதன் மூலம் கதோட்டு கதிர்கள் எதிரேற்றத்தை கொண்ட துணிக்கைகளால் ஆக்கப்பட்டது. இதன் மூலம் கதோட்டு கதிர்கள் எதிரேற்றப்பட்ட துணிக்கைகளால் ஆக்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்தலாம். இதன் மூலம் கதோட்டு கதிர்கள் எதிரேற்றப்பட்ட துணிக்கைகளால் ஆக்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்தலாம். சரியா? ஓகே. அப்ப முதல் பரிசோதனை என்ன பிள்ளைகள் என்ன செஞ்சு பாக்குறாங்க? மின் தகட்டு கூட, அதாவது கதவுட்டு கதிரின் பயணப்பாதையில நேர் மின் தகடு ஒன்று வைக்கிறாங்க, எதிர் மின் தகடு ஒன்று வைக்கிறாங்க. இந்த பக்கம் திரும்புதோ நேர் மின் தகட்டின் பக்கம் திரும்புது. எனவே என்ன ஏற்றமுடையது? மறை ஏற்றமுடையதுன்றது உறுதியாகும். இதே இதுல பயணப்பாதையில பாத்தீங்கன்னால் காந்த புலத்தை வச்சு பாக்குறாங்க பிள்ளைகள். புரியுதா சொல்றது? காந்த புலத்தை வச்சு பார்த்த நேரம் பாருங்க. சோ காந்த புலத்தை வச்சு பார்த்த நேரம் இது வடமுனைவு தென்முனைவண்டு எந்த பக்கமும் என்ன செய்யல, திரும்பல. வடமுனைவை நோக்கியும் திரும்பல, தென்முனைவை நோக்கியும் திரும்பல. புலத்துக்கு செங்குத்தாக அல்லது வளைந்த பாதையில திரும்புது பிள்ளைகள். புரியுதா சொல்றது? ஒரு மறை ஏற்றமுடைய துணிக்கை காந்த புலத்துக்கூடாக செலுத்தும் போது என்ன மாதிரியான ஒரு திரும்பலை காட்டுமோ அதே திரும்பலைத்தான் கதவுட்டு கதிரும் என்ன செய்யுது, காட்டுது. புரியுதா சொல்றது? பரிசோதனை 2 போடுங்க. பரிசோதனை 2 போட்டுட்டு அதுக்கும் ஒரு 6 கோடிடம் விடுங்க பிள்ளை படம் ஒட்டுறதுக்கு. பரிசோதனை 2 போட்டுட்டு ஒரு 6 கோடிடம் விடுங்க. எழுதுங்க. உருவில் காட்டப்பட்டவாறு காந்தப்புலத்தினூடாக கதோட்டு கதிர்களை செலுத்திய போது
காந்தப்புலத்தினூடாக கதோட்டு கதிர்களை செலுத்திய போது. காந்தப்புலத்தினூடாக கதோட்டு கதிர்களை செலுத்திய போது. வடமுனைவை நோக்கியோ வடமுனைவை நோக்கியோ தென்முனைவை நோக்கியோ திரும்பலடையாது. வடமுனைவை நோக்கியோ தென்முனைவை நோக்கியோ திரும்பலடையாது. புலத்திற்கு செங்குத்தாக திரும்பலடைந்தது. புலத்திற்கு செங்குத்தாக திரும்பலடைந்தது. இப்ப நீங்க அந்த இதுல வந்து படிச்சிருப்பீங்க தானே, பிளமிங்கின் இடக்கை விதி அப்படி என்று. அந்த இடக்கை விதிப்படி புலத்துக்கு செங்குத்தாக திரும்பலடைந்தது. புலத்திற்கு செங்குத்தாக திரும்பலடைந்தது. அடைப்புக்குறியில போடுங்க. வளைந்த பாதையில் அல்லது பிளமிங்கின் இடக்கை விதிக்கமைவாக. வளைந்த பாதையில் அல்லது பிளமிங்கின் இடக்கை விதிக்கமைவாக. இதெல்லாம் அப்படியே வீட்டை போய் ஒரு வசனம் விடாம பாடமாக்குறதா இல்லை. சரியா? ஸோ இதெல்லாம் நீங்க இப்ப 2-3 தடவை என்ன செய்யணும் பிள்ளைகள், வாசிச்சு பாருங்க. இப்ப நம்ம படிப்பிச்ச பகுதிக்குள்ள எதெல்லாம் ஃபைனல் எக்ஸாமுக்கு இது வரைக்கும் கேள்விக்கு வந்திருக்குதோ அதுகளை நான் உங்களுக்கு முதலாவது எக்ஸாம்ல தருவேன். புரிய சொல்றது? முதலாவது எக்ஸாம் இப்ப வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். முதல் உங்களோட ஒரு 8 கிளாஸு படிக்கிற விஷயத்த அப்படியே ஒரு 10 MCQ அல்லது ஒரு 15 கேள்வியை தந்து அது ஒரு எக்ஸாமா வைப்போம். சரியா? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் படிக்கிறத ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு போட்டி வரும் தானே, யாரு கூட எடுக்கிற குறை எடுக்கிற அப்படின்னு ஒரு வருமா? வரணும். சரியா? ஸோ அப்படி. சரி, ஓகே. ஒரு கோடு விட்டு எழுதுங்க. கோடு விட்டு எழுதுங்க பிள்ளைகள். ஒரு கோடு விட்டு எழுதுங்க. அதாவது 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 காந்தப்புலத்தில் மறை ஏற்றமுள்ள துணிக்கைகள் காட்டும். அதாவது காந்தப்புலத்தில் மறை ஏற்றமுள்ள துணிக்கைகள் காட்டும் விலகலை ஒத்த விலகல் கதோட்டு கதிர்களால் காட்டப்பட்டது. கதிர்களை ஒத்த விலகல் கதோட்டு கதிர்களால் காட்டப்பட்டது. கீழே வேறொரு கலர்ல எழுதுங்க. அப்ப சொல்லுங்க, மின்புலத்திலையும் திரும்பலடையுது, காந்த புலத்திலையும் திரும்பலடையுது. எனவே கதோட்டு கதிர் என்ன கதிர்? என்ன கதிர்ன்னு சொல்றது? மின் கதிர்ன்னு சொல்றது. புரியுதா? மின் கதிர், மின் காந்த கதிர். சரியா? மின் கதிர்ல ஒன்றுதான் கதோட்டு கதிர். இப்ப உங்களுக்கு தெரியும் மின் காந்த கதிர் ரெண்டு படிச்சிருப்பீங்க இல்லையா? ஒளியின் வேகமும் எவ்வளவு? 3×10⁸. இது வந்து எங்க? இந்த 3×10⁸ வெற்றிடத்துல. வளிமண்டலத்துக்குள்ளையா? இல்ல. அல்லது நீருக்குள்ளையா? இப்ப நீருக்கூடாக ஒளி ஊடுருவும் தானே, விலகவும் தானே ஒளி. ஆனால் அந்த வேகத்திலே ஆகும் இல்லை. இப்ப வளிமண்டலத்தை ஊடுருவுதானே புவிக்கு வருது. அப்ப வளிமண்டலத்துக்கூடாக வரைக்கும் அதே 3×10⁸. இல்ல. எங்க 3×10⁸ அண்ணளவா? வெற்றிடம். வளிமண்டலம்ன்றது நம்ம படிப்போம், 14ஆம் பாடத்துல படிப்போம் பிள்ளைகள். அந்த ஓசோன் படலம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கனே. அது எப்படி உருவாது, எப்படி அழியுது, நாம எப்படி அழிக்கிறோம், அதெல்லாம் படிப்போம். சரியா? புவியின் ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் தான் என்ன இருக்குது? வளிமண்டலம் இருக்குது. புரியுதா? அதை தாண்டி என்னது பிள்ளைகள்? வெற்றிடம். ஓகே, நோட் பண்ணுங்க. வேற கலர்ல எழுதுங்க.
எனவே வேற கலர்ல எழுதுங்களா. எனவே கதோட்டு கதிர்கள் மின் கதிர்கள் ஆகும். கதோட்டு கதிர்கள் மின் கதிர்கள் ஆகும். கீழே நீங்க அந்த மின் கதிரெண்டா என்னன்றதை ஒரு எழுதி விடுவோம். அத கீழே மின் கதிரெண்டு போட்டு சமன் போடுங்க பிள்ளைகள். மின் கதிரெண்டா என்ன? ஸோ கீழே நடுவில் எழுதுங்க மின் கதிரெண்டு போட்டு. ஸோ இந்த மாதிரி சமன் போட்டு என்னென்று எழுதுவோம் பிள்ளைகள். என்னது மின் கதிரெண்டால்? மின்புலத்துக்கூடாகவும் காந்த புலத்துக்கூடாகவும் திரும்பலடையக்கூடிய கதிர் என்னன்னு சொல்லலாம்? மின் கதிர்ன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு கதோட்டு கதிர், நம்ம படிக்க போற நேர்கதிர், புரியுதா? அதே மாதிரி அல்ஃபா கதிர்ன்னு படிப்போம், பீட்டா கதிர்ன்னு படிப்போம். சரியா? இது பீட்டா கதிர்ன்றது இலத்திரன் தான். பீட்டான்றது இலத்திரனுக்கு தான் ஒப்பிடுவோம். சரியா? அதெல்லாம் படிப்போம். எழுதுங்க. மின்கதிர் எனப்படுவது மின்புலம் காந்தப்புலம் இரண்டிலும் திரும்பலடையக்கூடியது. 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 உதாரணம், ஒன்று கதோட்டு கதிர். உதாரணம் ஒன்று கதோட்டு கதிர். இரண்டாவது நேர்கதிர். மூணாவது அல்ஃபா கதிர். இந்த அல்ஃபா கதிர் சம்பந்தமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரத போட்டின் பரிசோதனை அப்படி என்று ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஏதாவது இருக்காவோ? இல்லை. கரு கண்டுபிடிக்கப்பட காரணமான உங்களோட புத்தகத்திலேயோ அல்லது ஏதாவது வாசிக்கல மேலதிகமா அப்படி கேள்விப்பட்டது இல்லையா? இல்லையா? உங்களோட OL எக்ஸாம்ல சயின்ஸும் மெட்ஸும் என்ன மாதிரி கஷ்டமா லேசா? கஷ்டமா? வளமையா அந்த மெட்ஸ் வந்து லேஸ்ன்னு சொல்லுவாங்க, சயின்ஸை வந்து கஷ்டம் தான் சொல்றாங்க. அப்படியா? நீங்க A-level பயோமேட்ஸ் படிக்கணும்னா உங்களுக்கு OL ஆக குறைஞ்சதுன்னு இருக்கணும், C இருந்தால் போதும். சரியா? சயின்ஸும் மெட்ஸும் C எடுத்த ஒரு பிள்ளையால இங்க சொல்ற விஷயங்களை புரிஞ்சு படிக்க இயலும். சொல்றது அங்க C எடுக்கிற ஒரு பிள்ளை இங்க ஒழுங்கா 2.5 வருஷமும் படிச்சால் இங்க 3 பாடம் என்ன செய்யலாம்? A எடுக்கலாம். விளங்குதா? இதுக்கு முன்னாடிய இது இல்ல, இதுக்கு பிறகு நீங்க படிக்கிறதான் உங்களை தீர்மானிக்கும். சரியா? 9A எடுத்து இங்க வந்து 3A எடுத்த பிள்ளைகளும் இருக்கிறாங்க. OLA 9A எடுத்துட்டு அல்லது 9 பாடம் எழுதாம 8 பாடம் எழுதின பிள்ளைகளும் இருப்பாங்க. அல்லது உங்களோட கட்டாய பாடம் இருக்கும் இல்லை, ஸோ அதை எழுதி அப்படியே இங்கே 3 பாடம் எடுத்தாக்களும் இருக்கிறாங்க. அல்லது 9A எழுதி 9A எடுத்தும் இங்கே வந்து 3 பாடம் எடுத்தாக்களும் இருக்கிறாங்க. அதே 9A எடுத்து இங்கே 3 வந்து 3 பாடம் ஃபெயில் பண்ணாக்களும் இருக்கிறாங்க. சரியா? 3 எஸ்ஏ இல்லாத ஆக்களும் இருக்கிறாங்க. 9A எடுத்த பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து இங்கே வந்து சும்மா கூட அது படிக்கலை, அவங்க OLல படித்த அளவு கூட படிக்கலை. இல்லைங்க சொல்றது? அவங்க படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தில் வருவாங்க, ஒரு கட்டத்தில் விட்டுருவாங்க. அப்போ அவங்க அவங்களுக்கு அவங்கள எதிர்பார்ப்பு. இப்போ நீங்கள் சின்னலேருந்து கட்டிக்கார பிள்ளைகள் நிறைய பேர் இருப்பீங்க, எல்லாரும் கட்டிக்கார பிள்ளைலாம் வந்து சேருவீங்க. தம்பி கவனிச்சு கொள்ளுங்க. மற்றது இங்கே பாருங்க பிள்ளைகள், நானும் ஒவ்வொரு நாளும் வகுப்புல உங்களோட வரவு வந்து செக் பண்ணுவேன். சரியா? எனக்கு உங்களோட வரவு என்ன மாதிரி, நீங்க வாரீங்களா, எத்தனை நாள் கட் பண்றீங்க, அது தெரியணும் தானே. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஒவ்வொரு வகுப்புக்கும் இப்போ நீங்க உங்களோட பேர் எழுதணும், பேர் எழுதிட்டு டேட்டையும் இதுல போட்டுக்கொள்ளுங்க. சரியா? இப்போ நீங்க டே போட்டிருக்கேன் அதுமே.
சரி, அதுல பேர் எழுதுங்க. பேர் எழுதி போட்டு நீங்க இப்ப நேற்று முதல் வகுப்பு வந்தீங்கன்னா சரி போடுங்க, வராத வகுப்புக்கும் நீங்க 2 பேரும் மிச்ச நேரம் மகாய்ச்சி கொண்டு போறீங்களா? இதான் உங்களோட பேர் எழுதுங்க. அதுல டேட் போட்டிருக்கேன் இல்ல, இப்ப இன்னைக்கு 3வது கிளாஸ் இல்ல, நீங்க இப்ப எந்த கிளாஸ்ல இருந்து வாரீங்களோ அது சரி போட்டுக்கோ. இப்ப நீங்க 2வது வகுப்புல இருந்து வாரீங்கன்னா 2வதுல இருந்து சரி போடுங்க. சரி, கீழே எழுதுங்க. இதே மாதிரி கீழே எழுதுங்க. அப்படியே இல்ல, மின்காந்த கதிர்கள். மின்காந்த கதிர்கள். இப்ப மின் கதிர் எழுதின மாதிரி கீழே எழுதுங்க. மின்காந்த கதிர்கள். மின்காந்த கதிர்கள். மின்காந்த கதிர்கள் சமன் போட்டு இவை இவை மின்புலம் காந்தப்புலம் ஆகிய இரண்டையும், இதை பத்தி விரிவா படிப்போம். மின்புலம் காந்தப்புலம் ஆகிய இரண்டையும் தமக்குள் கொண்டிருக்கும். மின்புலம் காந்தப்புலம் ஆகிய இரண்டையும் தமக்குள் கொண்டிருக்கும். ஆனால் மின்புலத்திலும் திரும்பலடையாது. ஆனால் மின்புலத்திலும் திரும்பலடையாது. காந்தப்புலத்திலும் திரும்பலடையாது. தமக்குள் மின்புலம் காந்தப்புலம் ஆகிய இரண்டையும் கொண்டிருக்கும். எனினும் மின்புலத்திலும் திரும்பலடையாது, காந்தப்புலத்திலும் திரும்பலடையாது. காந்தப்புலத்திலும் திரும்பலடையாது. மின்புலத்திலும் திரும்பலடையாது, காந்தப்புலத்திலும் திரும்பலடையாது. உதாரணம், சூரிய ஒளி. 2வது எக்ஸ் கதிர்கள். 3வது வானொலி அலை. வானொலி அலை. இன்னொன்று நுண்ணலைகள். சரியா? இப்ப பாருங்க பிள்ளைகள், அப்ப இங்க பாருங்க, மின் புலத்திலையும் காந்த புலத்திலையும் திரும்பல் அடைஞ்சிச்சென்றால் மின் கதிர். மின் புலத்திலையும் திரும்பல் அடையாம காந்த புலத்திலையும் திரும்பல் அடையாம தமக்குள்ள 2 புலங்களையும் வச்சிருக்கிறதா என்னன்னு சொல்றது? மின்காந்த கதிர்ன்னு சொல்றது. அப்ப கதவுட்டு கதிர் என்னது? மின் கதிர். புரியுதா? கதவுட்டு கதிர் மின் கதிர். இப்ப பரிசோதனை 3. பரிசோதனை 3. இங்க பாருங்க பிள்ளைகள், கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப இதே கதோட்டு கதிர்குழாய் பரிசோதனையில பாருங்க பிள்ளைகள், இதே கதோட்டு கதிர்குழாய் பரிசோதனையில என்ன செய்யறாங்கன்றால் சுழலக்கூடிய ஒரு துடுப்பு சில்ல வச்சு பாக்குறாங்க. கவனிச்சு கொள்ளுங்க. சோ இந்த மாதிரி இப்ப கதோட்டு கதிரின் பயணப்பாதையில பிள்ளைகள், சோ கவனிச்சு கொள்ளுங்க, இந்த மாதிரி தான் நீ பயணிக்க போதும். கதோட்டு கதிரின் பயணப்பாதை இது. இந்த பயணப்பாதையில என்ன செய்யறாரு என்றால் ஒரு சுழலக்கூடிய துடுப்பு சில்ல வச்சு பாக்குறாங்க. புரியுதா சொல்றது? இப்ப ஓய்வுல இருக்கிற ஒரு பொருள் அதை இயக்கணும் என்றால் விசையாவது கொடுக்கத்தானே வேணும். சோ இது விசையை கொடுத்தா தானே இது இயங்கும். அப்படி என்றால் இத விசையை உருவாக்குது என்றால் இதுக்கு திணிவு இருக்குது, உந்தம் இருக்குது. சொல்றது புரியுதா? இதுல இயக்கத்தை உருவாக்கக்கூடிய தன்மை இந்த கதோட்டு கதிருக்கு என்ன இருக்கு. புரியுதா சொல்றது? அப்ப இதன் மூலம் இந்த கதோட்டு கதிர் திணிவை கொண்டது, உந்தத்தை கொண்டதுன்றதை உறுதிப்படுத்தலாம். ஆனால் இதுல ஒரு மாறுபட்ட கருத்தும் இருக்குது. என்ன மாறுபட்ட கருத்தென்றால், இந்த குழாய் கதவுட்டு கதிர் உருவாகிற நேரம் உள்ளுக்கு வெப்பம் உருவாகலாம். சரியா? அதனாலையும் சில நேரம் இது சுழல வாய்ப்பு இருக்குது அப்படி என்ற ஒரு கருத்தும் இருக்குது. புரிஞ்சுதா நான் சொல்றது? ஓகே, படத்துக்கு இடம் விடுங்க. பரிசோதனை 3ன்னு போட்டுட்டு அதுல ஒரு 5-6 கோடிடம் விட்டுட்டு கீழே எழுதுங்க.
உருவில் காட்டப்பட்டவாறு உருவில் காட்டப்பட்டவாறு உருவில் காட்டப்பட்டவாறு கதோட்டு கதிர்களின் பயணப்பாதையில் உருவில் காட்டப்பட்டவாறு கதோட்டு கதிர்களின் பயணப்பாதையில் கதோட்டு கதிர்களின் பயணப்பாதையில் வைக்கப்பட்ட வைக்கப்பட்ட லேசான துடுப்புச்சில்லு லேசான துடுப்புச்சில்லு சுழன்றது லேசான துடுப்புச்சில் சுழன்றது. அப்ப கதோட்டு கதிருக்கு உந்தம் இருக்குதுன்றதை என்ன செய்யலாம்? உறுதிப்படுத்தலாம். ஒரு கோடு விட்டு எழுதுங்க. இது இது கதோட்டு கதிர்கள் இது கதோட்டு கதிர்கள் உந்தத்தை கொண்டிருப்பதற்கு ஒரு சான்றாக இது கதோட்டு கதிர்கள் உந்தத்தை கொண்டிருப்பதற்கு ஒரு சான்றாக கருதப்படுகின்றது. கருதப்படுகின்றது. ஒரு கோடு விட்டு எழுதுங்க. அதாவது வேகமா சொல்றேன்னா, என்னண்டா இந்த முன்னுக்கு இருக்கிற பாதி கொஞ்சம் நோட்ஸ் கூடத்தான் பிள்ளைகள். சரியா? இதை கொஞ்சம் கிரியா முடிச்சிட்டோம்னா நம்ம அங்கால பகுதிக்கு போயிடலாம். புரியுதா சொல்றது? அப்ப சின்ன சின்ன விஷயம் தானே இது. நான் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கித்தான் சொல்றேன். சரியா? உங்களுக்கு கடுமையா சுருக்கினாலும் விளங்காத இல்லை. நீங்க வாசிச்சால் விளங்குற மாதிரி தான் சொல்றேன். எழுதுங்க. அதாவது இக்கதிர்கள் இயக்க சக்தியை கொண்டுள்ளது. இக்கதிர்கள் இயக்க சக்தியை கொண்டுள்ளது. இயக்க சக்தியை கொண்டுள்ளது. இக்கதிர்களுக்கு தொடர்ந்து அப்படி எழுதுங்க. இக்கதிர்களுக்கு திணிவு வேகம் இருப்பதால் இக்கதிர்களுக்கு திணிவு வேகம் இருப்பதால் இக்கதிர்களுக்கு திணிவு வேகம் இருப்பதால் உந்தம் கணத்தாக்கு திருப்புதிறன் திணிவு வேகம் இருப்பதால் திணிவு வேகம் இருப்பதால் உந்தம் கணத்தாக்கு திருப்புதிறன் போன்ற பண்புகளும் காணப்படுகின்றது. போன்ற பண்புகளும் காணப்படுகின்றது. போன்ற பண்புகளும் காணப்படுகின்றது. போன்ற பண்புகளும் காணப்படுகின்றது. ஒரு கோடு விட்டு எழுதுங்க. ஒரு கோடு இடைவெளி விட்டு எழுதுங்க. அது நீங்க பிசிக்ஸ்ல படிப்பீங்க. திருப்புதிறன், கணத்தாக்கு, உந்தம், சரியா? இதெல்லாம் கெமிஸ்ட்ரிக்குரியதுல நீங்க அங்க படிங்க. சரியா? எனினும் எனினும் எழுதுங்க. ஒரு கோடு விட்டு எழுதுங்க. எனினும் இம்முடிவில் இம்முடிவில் ஒரு சந்தேகம் உள்ளது. எனினும் இம்முடிவில் ஒரு சந்தேகம் உள்ளது. இம்முடிவில் ஒரு சந்தேகம் உள்ளது. தொடர்ந்து எழுதுங்க. குரூக்ஸ் குழாய் வெப்பமடைவதாலும் குரூக்ஸ் குழாய் வெப்பமடைவதாலும் குரூக்ஸ் குழாய் வெப்பமடைவதாலும் துடுப்புச்சில்லு சுழல முடியும்.
குரோக்ஸ் குழாய் வெப்பமடைவதாலும் துடுப்பு சில்லு சுழல முடியும். குரோக்ஸ் குழாய் வெப்பமடைவதாலும் துடுப்பு சில்லு சுழல முடியும். சரியா? அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. இதுவரைக்கும் கதோட்டு கதிரண்டா என்னன்னு தெரியும். சரியா? அதே மாதிரி கதோட்டு கதிரின் பண்புகளை உறுதிப்படுத்துற மாதிரி எத்தனை பெருசோன்னு சொல்லியிருக்கேன்? 3 பெருசோன்னு சொல்லியிருக்கேன். புரியுதா? முதலாவது பெருசோன்னு என்னது பிள்ளைகள்? கதோட்டு கதிரின் பயணப்பாதையில மின்புலத்தை உருவாக்குனாங்க. ஸோ மின்புலத்து கூடாக செலுத்துற நேரம் எந்த பக்கம் திரும்பல் அடையுது? நேர் மின் தகட்டின் பக்கம் திரும்பும். அப்ப எதிரேற்றமுடைய துணிக்கைகளால் ஆனது. புரியுதா சொல்றது? 2வது பெர்சோன் என்னது? காந்த புலத்து கூடாக செலுத்தினாங்க. காந்த புலத்துல என்ன செய்யுது? புலத்துக்கு செங்குத்தாக திரும்பல் அடையுது, அல்லது ஒரு வளைந்த பாதையில முன்னேறி செல்லும்னு சொல்லலாம். 3வது பெர்சோன் என்னது பிள்ளைகள்? சுழலக்கூடிய ஒரு துடுப்பு சில்ல பயண பாதையில வைக்கிறாங்க. அது துடுப்பு சில்ல என்ன செய்யுது? சுழலுது. அப்ப இதுக்கு என்ன இருக்குது? உந்தம் இரு. உந்தம் என்ன பிள்ளைகள்? திணிவும் திரவேகம். உந்தம் கேள்விப்பட்டிருப்பீங்கானே. ஸோ உந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை இயக்கத்தை கொண்டது, இயக்க சக்தியை உடையது அப்படின்றது உறுதிப்படுத்தப்படுது. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். கடைசியா ஃபைனல் எக்ஸாம்ல கதோட்டு கதிர் சம்பந்தமாக வந்த ஒரு கேள்வியை கேட்க போறோம். சரியா? பார்ப்போம். நம்ம படிச்சதை வச்சுக்கொண்டு அந்த கேள்வியை செய்ய முடியுமான்னு பார்ப்போம் பிள்ளைகள். நான் வாசிக்கிறேன், நம்ம பிறகு கொப்பியில் எழுதுவோம், அடுத்த வகுப்பு எழுதுவோம். இப்ப நான் கேள்வியை சொல்றேன், நீங்க விடையை சொல்ல போறீங்க. சரியா? யாராவது ஒரு அதிர்ஷ்டசாலியை தெரிவு செய்வோமா? இல்ல மொத்தமா எல்லாத்தையும் கேட்போமா? நல்லா தெரியும் தானே எனக்கு. பாருங்க பிள்ளைகள், கதோட்டு கதிர் குழாயில் அவதானிக்கப்பட்ட கதோட்டு களிகள் கவனிச்சு கொள்ளுங்க. கதோட்டு கதிர் குழாயில் அவதானிக்கப்பட்ட கதோட்டு கதிர்களுடன் தொடர்புபட்ட துணிக்கைகள் பற்றிய சரியான கூற்றை தெரிவு செய்க. சரியா? விளங்க சொல்றது, கதோட்டு கதிர் குழாயில் அவதானிக்கப்பட்ட கதோட்டு கதிர்களுடன் தொடர்புபட்ட துணிக்கைகள் பற்றிய சரியான கூற்றை தெரிவு செய்க. இப்ப நாம படிச்சதை வச்சுக்கொண்டு செய்யலாமா இல்லையான்னு பார்ப்போம். முதலாவது விடை, துணிக்கைகள் ஏற்றமற்றன. சரியா? அது பிழை. விளங்குதா? அப்ப இதுல 4 கூற்றுகள் பிழையா இருக்க போது, ஒன்றுதான் என்ன சரியாக இருக்க போகுது. 2வது பாருங்க, அவை அனோட்டில் இருந்து கதோட்டிற்கு நேர்கோடுகள் வழியே செல்லும். பிழை. கதோட்டுல இருந்து அனோட்டின் திசையில நேர்கோட்டுல பயணிக்கும். 3வது பாருங்க, இது நம்ம என்ன படிக்கலாம், நல்ல அந்த கூற்று பிழையா. அவற்றின் ஏற்றத்துக்கும் திணிவுக்கும் இடையிலான விகிதம் ஈயின் கீழ் எம்மானது கதோட்டு கதிர் குழாயில் உள்ள வாயுவின் இயல்பு அமுக்கம் என்பவற்றை சார்ந்திருக்கும். ஸோ இது பிழையா. படிப்போம். 4வது பார்ப்போம். அவை செல்லும் திசையை காந்த புலமும் மின்புலமும் பாதிக்கும். புரியுதா? சரிதானே? 5வது பாருங்க, அவற்றுக்கு கதோட்டு கதிர் குழாயில் உள்ள வாயுவை அயனாக்கும் ஆற்றல் கிடையாது. ஸோ இது பிழை. படிப்போம். அப்ப இந்த 5 கூற்றுகள்ல இப்ப உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுக்கொண்டு நீங்க சரியானதை சொல்லலாம். எது 4வது சரியான விடை. புரியுதா சொல்றது?